என் பெயர் சுரேஷ். எனக்கு வயது 48. நான் ஒரு சிறிய அச்சுப்பிடி மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறேன். எனக்கு கல்யாணமாகி ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். என் மனைவி அவ்வப்போது உதவி செய்வார். ஆனால் வீட்டு வேலைகளால் அவரால் அதிக நேரம் இருக்க முடியாது. கடை வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்ததால் எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்பட்டார். இதை பற்றி என் நெருங்கிய நண்பர் பிரகாஷிடம் சொன்னேன். நாங்கள் 20 வருடங்களாக நண்பர்கள். எங்களுக்குள் சண்டை வந்தாலும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம். பிரகாஷ் கூலி வேலை செய்கிறார். குடிப்பழக்கமும் உண்டு. அவர் தன் குடும்ப பிரச்சனைகளையும் நிதிச் சிரமங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார். ஒரு நாள் அவர் சொன்னார், என் மகள் ரியா 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்து வீட்டில் சும்மா இருக்கிறாள். அவளுக்கு படிப்பில் ஆர்வமில்லை. உன் கடையில் சில நாட்கள் வேலைக்கு வைத்துக்கொள். அவளுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கும். உலகம் தெரியும். நான் முதலில் தயங்கினேன். ஒரு சிறுமியை கடையில் வைத்துக் கொள்வது சரியாக இருக்குமா என்று. ஆனால் பிரகாஷ் வற்புறுத்தினார். நானும் சம்மதித்தேன். மறுநாள் மதியம் ரியா வந்தாள். அவள் ஒரு சாதாரண சுடிதார் அணிந்திருந்தாள். ஷால் போடவில்லை. மிகவும் வெட்கப்பட்டாள். அதிகம் பேசவில்லை. நான் அவளுக்கு பிரிண்ட் எடுப்பது, பெயிண்டிங் செய்வது, வாடிக்கையாளர்களை கவனிப்பது, இப்படி வேலைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவள் விருப்பமில்லாமல் கற்றுக்கொண்டாள். நான் மறுபடியும் தேர்வு எழுதும்படி ஆலோசனை சொன்னேன். அவள் தலையாட்டினாள். முதல் நாள் எப்படியோ கழிந்தது. எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. அடுத்த சில நாட்களில் ரியா கடைக்கு தாமதமாக வர ஆரம்பித்தாள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் காலை அவள் குறைந்த நெக்லைன் கொண்ட சுடிதார் அணிந்து ஷால் எதுவும் இல்லாமல் வந்தாள். எனக்கு முன்னால் காகிதங்களை எடுப்பதற்காக குனியும் போதெல்லாம் என்னால் தவிர்க்க முடியாமல் பார்க்க நேர்ந்தது. நான் எவ்வளவோ முயன்றேன். அவள் என் நண்பனின் மகள், என் மகளைப் போன்றவள். ஆனால் என்னையே அறியாமல் எட்டி பார்த்துவிட்டேன். அந்த நாள் முதல் நான் ரியாவை ஒரு சிறுமியாக பார்ப்பதை நிறுத்தி ஒரு பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தேன். சில நாட்களுக்குப் பிறகு அவள் இறுக்கமான ஜீன்ஸ் மற்றும் டி-ஷர்ட் அணிந்து வந்தாள். அவள் உடலை அந்த ஆடைகள் அழுத்தமாக காட்டின. அவளை பார்க்க பார்க்க எனக்குள் ஆசை அதிகமானது. என் சொந்த மனைவியிடம் கூட நான் ரியாவை நினைத்துக் கொண்டே நெருங்கினேன். என் மனைவி உடல் பருமனாக இருந்ததால் அவள் மீதான ஆர்வத்தை இழந்திருந்தேன். ஒரு மதியம் நான் ரியாவை பார்த்து கொண்டிருக்கையில் அவள் என் பார்வையை கண்டுபிடித்து விட்டாள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் என்ன நினைப்பாளோ என்று பயந்தேன். ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை, மறைக்கவும் இல்லை. அடுத்த நாள் முதல் அவள் ஷால் போட்டு கொண்டு வர ஆரம்பித்தாள். அது எனக்கு மேலும் ஆசையை தூண்டியது. நான் தற்செயலாக அவளை தொடுவது போல் நடித்தேன். பேசும்போது கிண்டலான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தேன். உனக்கு காதலன் இருக்கிறானா என்று கேட்டேன். அவள் வெட்கத்துடன் இல்லை என்றாள். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை யாராவது காதலிக்காமல் இருப்பார்களா என்று புகழ்ந்தேன். அவள் சிரித்தாள். ரியா சொன்னாள், என்னிடம் ஒரே ஒரு ஜீன்ஸ் தான் இருந்தது. அதை இப்ப நான் ரொம்ப இறுக்கமாய் விட்டது. அதனால் நான் போடுவதில்லை. உடனே நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரட்டுமா என்று கேட்டேன். அவள் முதலில் மறுத்தாள். வேண்டாம் எங்கள் என்றாள். ஆனால் நான் விடவில்லை. நீ நவீன பெண் போல இருக்க வேண்டும். அப்போதான் அழகாக இருப்பாய் என்று சொல்லி வற்புறுத்தினேன். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் ரியா மீண்டும் ஷால் இல்லாமல் வந்தாள். என் முன் குனிந்தும் நிமிர்ந்தும் வேலை செய்தாள். என் ஆசை மேலும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் கடையையே சீக்கிரம் மூடிவிட்டு அவளை உள்ளே வைத்து அனுபவிக்கலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். மறுநாள் ரியா ஜீன்ஸ் மற்றும் டைட் டி-ஷர்ட் அணிந்து வந்தாள். நான் சிரித்துக்கொண்டே, இந்த ட்ரெஸ்ஸில் நீ அருமையாக இருக்கிறாய் என்றேன். கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், ஆமாம், உட்கார்ந்து எழுவதற்கு கூட பயமாக இருக்கிறது. எங்கே கிழிந்து விடுமோ என்று. நான் அவளை திரும்பச் சொன்னேன். திரும்பியதும், உன் புட்டி இவ்வளவு பெருசா இருக்கு, இது உனக்கு இறுக்கமாகத்தானே தெரியும் என்று சொல்லி அவள் பிட்டத்தை தட்டிக் கொடுத்தேன். அவள் சிரித்துக்கொண்டே ஒன்றும் சொல்லவில்லை. நான் சொன்னேன், இனிமேல் இந்த ட்ரெஸ் போட்டு வா, அப்பத்தான் கடைக்கு அதிக வாடிக்கையாளர்கள் வருவார்கள், உன்னை பார்க்கவே வருவார்கள் என்று கேலி செய்தேன். அவள் மௌனமாகச் சிரித்தாள். அந்த நாளுக்கு பிறகு நான் ரியாவிடம் மேலும் நெருங்கி பேச ஆரம்பித்தேன். நீ சுடிதார் போடும்போது ஷால் போடாதே, அது உன் அழகை மறைக்கிறது என்றேன். அவள் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளாமல் சரி என்றாள். அன்றிலிருந்து அவள் ஷால் போடுவதை நிறுத்திவிட்டாள். நான் சொன்னேன், எப்போதும் சுடிதார் மட்டும் போடாதே, எப்போதாவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வா. அவள் கேட்டாள், ஜீன்ஸ் டி-ஷர்ட் தானே சொல்றீங்க? நான் சொன்னேன், அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் வாங்கித் தரட்டுமா? போடுவியா? அவள் ஆர்வமாக கேட்டாள். எந்த மாதிரி ட்ரெஸ்? நான் என் போனில் இணையத்தில் பல நவீன ஆடைகளை காட்டினேன். அவள் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். நான் உடனே ஆர்டர் போட்டேன். ஆனால் அது வர 2 வாரங்கள் ஆகும் என்று காட்டியது. எனக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது, உடனே கொடுக்க முடியாமல். இதற்கிடையில் பிரகாஷின் குடிப்பழக்கம் மோசமானது.
அவர் தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் சண்டை போட்டார். ஒரு நாள் அவர் மனைவி கோபமாக தன் இரண்டாவது மகளுடன் அவர் வீட்டுக்கு போய்விட்டார். ரியா மட்டும் தந்தையுடன் தங்கிவிட்டாள். இதை நான் எனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டேன். நான் தினமும் மாலையில் பிரகாஷின் வீட்டுக்குச் செல்ல ஆரம்பித்தேன். உனக்கு கொஞ்சம் துணையாக இருக்க என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருவரும் சேர்ந்து குடித்தோம். நான் அவருக்கு அதிகமாக ஊற்றிக் கொடுத்தேன். அவர் விரைவில் மயக்கமடைவார். நானோ லேசாக மட்டும் குடித்துவிட்டு வீடு திரும்புவேன். இப்படி 2 வாரங்கள் கடந்தன. ட்ரெஸ் வந்த நாள். நான் அதை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் பிரகாஷின் வீட்டுக்குச் சென்றேன். அன்று காலையிலேயே பிரகாஷ் அதிகமாக குடித்திருந்தார். இரவும் என்னுடன் சேர்ந்து குடித்தார். அவருக்கு போதை தலைக்கேறி சிறிது நேரத்தில் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். பிரகாஷ் மயங்கியதும் நான் ரியாவிடம் சென்றேன். உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்று சொல்லி ட்ரெஸ் பையை நீட்டினேன். அவள் அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில் துள்ளினாள். நீங்களே வாங்கித் தந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உடனே அதை மாட்டிக்கொள்ள ஓடினாள். அவள் அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து வந்தபோது நான் மெய்மறந்து போனேன். அது ஒரு கவர்ச்சியான ஆடை. அவள் மிகவும் கவர்ச்சியாகத் தோன்றினாள். நான் அவளை நெருங்கினேன். முதலில் அவள் கொஞ்சம் தள்ளி விலகினாள். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். அவளை கட்டித் தழுவிக்கொண்டேன். 17 வயது இளம் பெண்ணால் அதிக நேரம் எதிர்க்க முடியவில்லை. அந்த இரவுக்குப் பிறகு நான் தினமும் பிரகாஷின் வீட்டுக்குச் செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டேன். ஒரு பாட்டில் மதுவுடன் போவேன். பிரகாஷ் குடித்து மயங்கியதும் ரியாவுடன் தனிமையில் ஈடுபடுவேன். ஆரம்பத்தில் வெட்கப்பட்டவள் படிப்படியாக என்னுடன் ஒத்துழைக்க ஆரம்பித்தாள். அவளுக்கும் இந்த உறவு பிடித்துப் போனது. மாதங்கள் கடந்தன. பிரகாஷுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. அவர் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் நான் மது கொடுத்து அவரை மயக்கிவிட்டு ரியாவுடன் அவளது அறையில் இருந்தேன். ஆனால் அன்று தற்செயலாக பிரகாஷுக்கு முன்கூட்டியே விழிப்பு வந்துவிட்டது. குடித்த போதையில் தள்ளாடிக்கொண்டே அவர் கதவைத் திறந்தார். எங்களை அரை ஆடையில் பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியும் கோபமும் பொங்கியது. நீ என்ன செய்கிறாய்? என் நண்பனே, என் மகளுடனா என்று கத்திக்கொண்டே என்னை தாக்க முயன்றார். நானும் கோபத்தில் அவரை பிடித்து தள்ளினேன். அவர் சுவற்றில் மோதி கீழே விழுந்தார். அப்போதும் அவர் எழுந்து என்னை சபித்தார். இனி இவர்தான் என் வழிக்குத் தடை என்று என் மனதில் முடிவானது. பக்கத்தில் கிடந்த ரியாவின் ஷாலை எடுத்து பிரகாஷின் கழுத்தில் சுற்றி இறுக்கினேன். ரியா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். நான் அவளிடம் சொன்னேன், உன் அப்பா ஒரு குடிகாரன். அவனால் உனக்கு எந்த பயனும் இல்லை. நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். இந்த செய்தி வெளியே தெரியக்கூடாது. நீ நாளை காலையில் போலீசில் சொல்லு, உன் அப்பா அதிகமாக குடித்துவிட்டு இறந்து போனார் என்று. உடலை பார்த்தால் யாருக்கும் சந்தேகம் வராது. ரியா என் மீது ஆசை வைத்திருந்தாள். நான் அவளை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையும் இருந்தது. எனவே அவள் சம்மதித்தாள். நான் அவளுக்குச் சொல்லிக் கொடுத்தேன். போலீசில் சொல்லும்போது உன் அப்பா குடித்துவிட்டு வீழ்ந்து தலையில் அடிபட்டு இறந்தார் என்று சொல். மறுநாள் காலை ரியா போலீசில் புகார் செய்தாள். போலீசார் வந்து உடலை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றனர். ரியா எனக்கு போன் செய்து சொன்னாள். நான் பதறினேன். மது போதையில் இறந்தவர்களுக்கு இத்தனை விசாரணையா என்று கேட்டேன். ஆனால் போலீசார் நடைமுறையை பின்பற்றினர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. அதில் இயற்கை மரணம் அல்ல, கழுத்தில் கயிறு அடையாளம் உள்ளது, பின்புறத் தலையில் காயமும் உள்ளது, இது கொலை என்று கண்டுபிடித்துவிட்டனர். போலீஸ் உடனே ரியாவை விசாரணைக்கு அழைத்தது. ரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றாள். நான் அவளை வெளியிலேயே நிறுத்திவிட்டு, நான் உள்ளே வந்தால் என் மீது சந்தேகம் வரும், நீயே பேசு என்றேன். அவள் உள்ளே சென்று நான் சொல்லிக் கொடுத்தபடி என் அப்பா குடித்துவிட்டு என்னை தவறாக நெருங்கினார். நான் தள்ளிவிட்டேன். அவர் விழுந்தார். பிறகு சுடிதார் கொண்டு கழுத்தை நெரித்துக் கொன்றேன் என்று ஒப்புக்கொண்டாள். போலீசார் அவளை கைது செய்தனர். ஆனால் ஒரு 17 வயது சிறுமி தன் தந்தையை எப்படி தனியாக விழ வைத்து பின்னர் கழுத்தை நெரித்துக் கொள்ள முடியும் என்ற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு இருந்தது. ரியாவின் செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் அதிக அழைப்புகள் இல்லை. ஆனால் கேலரியில் என்னுடனும் ரியாவுடனும் எடுத்த நெருங்கிய புகைப்படங்கள் இருந்தன. போலீஸ் விசாரித்ததில் ரியா உடைந்து போனாள். உண்மையை ஒப்புக்கொண்டாள். நானும் என் அப்பாவின் நண்பர் சுரேஷும் தவறான உறவில் இருந்தோம். அப்பா எங்களை பிடித்துக் கொண்டார். சண்டையில் சுரேஷ் தான் என் அப்பாவை தள்ளி பின்னர் ஷாலால் கழுத்தை நெரித்துக் கொன்றார். நான் பயத்தில் அவர் சொன்னபடி பொய் சொன்னேன். உடனே போலீசார் என்னை கைது செய்தனர். நண்பனின் மகளுடன் தகாத உறவு, அதற்கு தடையான நண்பனையே கொலை. இந்த சம்பவம் எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரியாவும் சிறைக்குச் சென்றாள். என் குடும்பம் நொறுங்கியது. என்னுடைய சொந்த மகன், மகள் கூட என்னை வெறுக்கத் தொடங்கினர்.